மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன். மறுபடியும் தேவ சமூகத்தில் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடையதான தானியேல் புஸ்தகத்துடையதான ரெண்டாவது கிளாஸில் வந்திருக்கிறோம். நம்ம போன வாரம் ஆகுது. அதுக்கு முந்தின வாரத்தில் நம்ம ஒரு முன்னரை தானியேல் புஸ்தகத்தினுடைய முன்னரையை படித்தோம். அதே முன்னரை தான் கண்டினியூ ஆக போகுது. காரணம் என்னன்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் காரியங்களை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறது சரித்திரமாக, ஜியோகிராஃபிக்கலாக, நம்ம சோஷியல் ஸ்டடீஸில் அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லை, சமூக அறிவியல் ரீதியாக நம்ம அறிஞ்சு வைக்கிறதுல கொஞ்சம் நமக்கு ஒரு அறிவு உண்டாகும். அதோடு சேர்ந்து இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, நடந்த நிகழ்ச்சிகள். அதுக்குள்ளாக கர்த்தர் எப்படி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வந்தார் என்பதான அதிசயமான ஒரு அற்புதமான சரித்திரம் தான் நம்ம இதில் பார்க்கணும். பைபிளில் நமக்கு ஆதி ஆகமத்திலிருந்து அதுடையதான வெளிப்பாடு வரைக்கும் நடந்த சம்பவங்களும், நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களும், நடக்க போகிற சம்பவங்களை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இது தியானிக்கும் போது நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுறது, ஒரு ஜஸ்ட்டு பைபிளில் இருக்கிறத மாத்திரமா படித்தா நமக்கு அது மாத்திரம் நமக்கு வேதாமத்தில் நம்ம சபையில் படிக்கிறது, நம்முடைய ஆவிக்கற்ற வாழ்க்கையில் பைபிள் படிக்கிறது மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆனால் நம்ம இதை கொஞ்சம் கூட ப்ரூவ் பண்ண, அதாவது இது கொஞ்சம் கூட நம்ம எப்படி சரித்திரபூர்வமாக பார்க்கணும்னா மற்ற புக்ஸு கூட நம்ம பார்க்க வேண்டியதான அவசியம் இருக்குது. ஆனபடினால நமக்கு இந்த நேரத்தில் நாம் தானியேல் புஸ்தகத்தினுடைய தானே மறுபடியும் அதே முன்னுரை தொடர்ச்சியை நாம் கடந்து போவோம். பாருங்கள், இந்த தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கும்போது முதல் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத்நேசர் ராஜா என்ன செய்கிறாரு, எருசலேமை பிடிச்சு அதுல இருந்து ஜனங்களை என்ன பண்றாரு, பாபிலோனுக்கு கொண்டு போறாரு. அப்போ பாபிலோன்ல கொண்டு போனது ஒரே நேரத்துல முழு இஸ்ரவேலை காலி பண்ணி பாபிலோனுக்கு கொண்டு போறாரு. ஒரே சமயத்துல கொண்டு போறாரு. பல நிகழ்ச்சிகளாக அது நடந்தது. இப்போ ஏறக்குறைய 4 தடவை இது சம்பவிச்சிச்சு. 4 தடவை நேபுகாத்நேசர் இஸ்ரவேல ஜனங்களை கொண்டு போனார். அப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது எப்போ சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு முன்பதாக 605வது வருஷத்துல தான் தானியேலை கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக 597ஆம் வருஷத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த கூட்டத்தை என்ன பண்றாங்க, பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு பாருங்க. இந்த 2 தீர்க்கதரிசன புஸ்தகங்களும் பாபிலோன் தேசத்தில் எழுதப்பட்டது. 2 தீர்க்கதரிசன புஸ்தகங்களும் வரப்போகிறதான சம்பவிக்க போகிறதான காரியங்களை குறித்து எழுதப்பட்டதான தீர்க்கதரிசன புஸ்தகம். எங்க எழுதினார்கள் என்று பார்க்கும்போது பாபிலோன் தேசத்தில் வைத்து கர்த்தரால் தேவ மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டதான தீர்க்க தரிசனமும் அவர்கள் பார்த்ததான தரிசனங்களும் அடையாளங்கள் நிமித்தமாக அவர்கள் எழுதப்பட்டது. இப்போ பாருங்க, நான் பார்க்கிறோம் பாருங்க 605வது வருஷத்துல நேபுகாத்நேசர் ராஜா எருசலேமை பிடிக்கிறாரு. அப்ப பிடிக்கும் போது அப்போ எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த ராஜா யாரு, ஜெயோயாக்கீம். அப்போ அவரை பிடிச்சு அவருடைய குடும்பத்தாரை பிடிச்சு கொண்டு போனாங்க. அதுக்குண்டா அதோட சேர்ந்து தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்களோடு சேர்ந்து பல புருஷர்களை கொண்டு போகிறார்கள். அது எப்போ சம்பவிக்கிறது பார்க்கும்போது 1 தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரத்தில் 6ஆம் 7 வசனங்கள். அப்புறமா பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கிரகிக்கிறோம். அடுத்தது எப்போ சம்பவிக்கிறது என்று பார்க்கும்போது ஜெயோயாக்கீமுக்கு பதிலாக அடுத்த ஒரு ராஜா வருகிறார் இஸ்ரவேலுக்கு. யார் என்று பார்க்கிறோம், அந்த ராஜாவுடைய காலத்தில் அவர் செய்ததான அக்கிரமத்தின் நிமித்தமாக மறுபடியும் என்ன சொல்ற, ஜெயோயாக்கீம் வரார். ஜெயோயாக்கீமுக்கு பதிலாக ஜெயோயாக்கீம் வராரு. அது 697ஆம் வருஷத்துல அப்ப என்ன பண்றாப்புல,
தேவாலயத்தில் இருக்கிறதான பொருட்களை என்ன செய்கிறான்? அவன் திருப்பி கொண்டு போறார். யாரு? நேபுகாத்நேசர் எடுத்து கொண்டு போகிறார். அப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அவர்களும் என்ன செய்ய போகிறார்கள்? பாபிலோனுக்கு கொண்டு போக போகிறார்கள் என்று நாம் அறிகிறோம். இப்போ பாருங்க, இது வெறும் நம்முடையதான பைபிள்ல மாத்திரம் சொல்லப்பட்டதான சரித்திரம் இல்ல, பாபிலோனியர்களுடையதான சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதாவதுங்க, the source is Babylonian chronicle as well as, அதாவது பாபிலோனியருடையதான சரித்திரத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனத்துல, 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, எரேமியா 52ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கு முன்னதாக 586ஆவது வருஷத்துல நேபுகாத்நேசர் ராஜா, அதாவது யூதா பட்டணத்தை பிடிச்சு அதுக்கு அப்புறம் வந்து எருசலேம் தேவாலயத்தை என்ன பண்றாரு? முழுவதுமாக அவர் எரித்து போட்டுறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி அது வந்து சுட்டரிக்கப்பட்டதான சம்பவம் எப்ப நடக்கிறது? 586ஆவது வருஷம். அப்போ நான் எதுக்கு இந்த சரித்திரம் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லும்போது, நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். வேதாகமும் ஒரு கட்டுக்கதை, சரித்திரபூர்வமாக அடையாளத்தோடு நடந்த நிகழ்ச்சிகளை முழுவதுமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டது அப்படியே நடந்திருக்கிறது. அப்ப வருக போகிறதான காரியத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அது உண்மையான சம்பவங்கள். அல்லேலூயா. பலர்கள் பல ஆட்கள் வந்து குரானை பார்த்து சொல்லும் போது, பல கிரந்தங்களை சொல்லும் போது எங்களுக்கு அவங்களுக்கு இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எதுக்குமே ஆதாரங்கள் கிடையாது. ஆனா வேதாகமத்தில் இருந்து தியானிச்சு பார்க்கும்போது எல்லாத்திற்கும் ஆதாரம் உண்டு, காலங்களும் நேரமும் உண்டு. அப்ப அதுக்குண்டான ஆதார வசனம் தான் இப்ப பாருங்க, லாக்கிஷ் லெட்டர்ஸ், லாக்கிஷ் சொல்லுகிறதான எழுத்துக்கள்ல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட சேர்த்து 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் வசனத்துல, 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 17 முதல் 22ஆம் வசனம், எரேமியா 52ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போ இதுல வந்துட்டு இந்த சம்பவத்துல பார்க்கும்போது 800 சில ஆட்கள் என்ன பண்றாங்க? அவங்க கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நேபுகாத்நேசர் பிடித்து கொண்டு போறதான ஆட்கள் தான் இவர்கள். அப்போ நெபுசராடான் என்று சொல்லப்படுகிறதான, அதாவது நேபுகாத்நேசரின் போர் தலைவர், அவனை சொல்ற 581ஆம் வருஷம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக என்ன செய்யறான்? கடைசி ஆட்களை கொண்டு போறார். அதாவது 745 பேரை என்ன பண்றாரு? பாபிலோனுக்கு பிடிச்சு போறாரு. இப்போ பாருங்க, அதுல பார்க்கும்போது இது 52 அதிகாரம் 52 ஜெரமியா 52:30ல அதுல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இது சம்பவிக்கிறது? எதுக்கு இந்த டைம் இந்த ஆள் வந்து இது பிடிச்சு கொண்டு போறாரு பாருங்க. கெதலியா என்று சொல்லப்படுகிறதான ஒரு கவர்னர், யாருக்கு இவங்க என்ன பண்ண? நேபுகாத்நேசர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எருசலேம்ல ஜனங்களை பார்ப்பதற்கு, பெண்கள், ஸ்திரீகள், கைவிடப்பட்டதான புருஷர்கள் எல்லாவரையும் பார்ப்பதற்கு கெதலியா என்று சொல்லுகிறதான ஒருத்தரை விட்டு போனார். ஆனா என்ன சம்பவிக்கிறது பார்க்கும்போது, இஸ்மவேல் சொல்லுகிறதான ஒருவன் வந்து இந்த கெதலியா என்ன பண்றான்? கொன்று விடுகிறான். கொன்று விடுகிறதுக்கு பதிலாக அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் வந்து என்ன பண்றாரு? நேபுகாத்நேசருடையதான ஸ்நேக தலைவர் வந்து கடைசி ஆட்கள் என்ன பண்றாங்க? பிடிச்சு கொண்டு போறாங்க. இப்போ 4 முறை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணப்படுறாங்க? பிடித்து கொள்ளப்படுகிறார்கள். 4 முறை 4 விதமான தோஷங்கள் இஸ்ரவேல்ல சம்பவித்ததுன்னு நாம் அறிகிறோம். முதல் சமயத்துல ஜெஹோயாக்கீம் போறாரு, அப்புறம் ஜெஹோயாச்சின் போறாரு, அதுக்கப்புறம் செதேக்கியா போறாரு. இவங்க எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் பாவம் செய்த நிமித்தமா கர்த்தர் இமீடியட்லி என்ன பண்றான்? சத்ருகளை ஒப்பு கொடுக்கும். ஜெஹோயாக்கீம் பாவம் செய்த நிமித்தமாக சத்ருகளை ஒப்பு கொடுத்தார். ஜெஹோயாச்சின் பாவம் செய்த நிமித்தமாக இமீடியட்லி அவன சத்ருகள். செதேக்கியா அவனும் பாவம் செய்த நிமித்தமாக கர்த்தருடைய வழியில் நடமாமல் போனது. மறுபடியும் பாருங்க, இவங்க எல்லாம் ரிப்பீட்டேட்டிவ்லி, அதாவது மறுபடியும் அதே பாவங்களை அக்கிரமங்களை செய்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய அடி வந்தும் என்ன புரியல, அவன் கற்றுக்கொள்ளல. இவனுடையதான அந்த அகங்காரம், இவனுடையதான அந்த பெருமை கர்த்தர் முற்றிலுமாக என்ன செய்தார்? அந்த எருசலேமுடையதான அந்த இதுல கம்ப்ளீட்டா நிர்மூலமாக்கி கொடுத்தாருன்னு நாம் அறிகிறோம். இப்போ பாருங்க, இந்த வேதாகமத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது இந்த பாபிலோன் தேசம், பாபேல் இல்லையா? பாபேல். அப்ப எப்படி இந்த பாபிலோன் இந்த பேர் பண்ணு? இப்போ நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. முதல் வசனத்துல 2ஆம் அதிகாரம் முதல் அதிகாரம் 2ஆம் வசனம், தானியேல் 1, தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் முதல் சமயத்துல என்ன பண்ணல? எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போல, சிலவற்றை தான் என்ன பண்ணாரு? கொண்டு போனார். அப்ப 2வது 3வது முறை தான் கம்ப்ளீட்டா என்ன பண்ணப்படுது? ஆலயமானது ஒன்றுமில்லாமல் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று நான் வருகிறேன். அப்போ
நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய காலமும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய காலமும் பிடித்து கொள்ளப்பட்டதான பாபிலோனுக்கு இவர்கள் போகிறதான காலங்கள் வேற. எவ்வளவு நாள் வித்தியாசம்? ஏறக்குறைய ஒரு 10-12 வருஷங்களுக்குள்ளாத வித்தியாசத்தை தான் நாம் அறிகிறோம். ஆனாலும் இது நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லும்போது 2 பேருமே கர்த்தரால் அழைக்கப்பட்டதான ஊழியக்காரர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவர் யார்? அவர் பிரதான ஆசாரியனும் கூட. அது நீங்க தெரியணும். தெரியுமா எல்லாருக்கும்? எசேக்கியேல் ஆசாரியன் தெரியுமா? தெரியாதா? எசேக்கியேல் ஆசாரியர், வெறும் தீர்க்கதரிசி மாத்திரம் இல்ல, அவர் ஒரு பிரதான ஆசாரியனும் கூட. தானியேல் யாரு? யூதா கோத்திரத்தில் பிறந்ததான ஒரு சிறுவர். அப்ப அந்த அந்த இவர்கள் 2 பேரையும் கர்த்தர் என்ன செய்தார்? கடைசி நாட்கள் நடக்க போகிறதான காரியங்களை குறித்து எழுதப்படும். நம்மளுக்கு தெரிஞ்ச தூதர்கள் எப்படி இருப்பாங்க? உங்களுடைய பார்வைக்கு தூதர்கள் எப்படி இருப்பாங்க? உங்களுடைய யோசனையில எப்படி இருப்பாங்க தூதர்கள்? சொல்லுங்களா உங்க யோசனை. மனுஷன் மாதிரி 2 சிறுகளை பறந்து இல்லையா? அப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா எசேக்கியேல் சொல்ற தூதர்களை பார்த்துக்கிறீங்களா? இல்லையா? அநேக கண்கள் உடையதான சிறகுகள் விரிக்கும் போது பல கண்கள். அவ பாருங்க, இப்பேற்பட்டதான தூதர்களை குறித்து எசேக்கியேல் சொல்றேன். அந்த தூதர்களை நீங்க பாத்தீங்கன்னா என்னடா பிசாசன்னு சொல்றீங்க. அதே மாதிரி தூதர்கள் தான். ஒரு நிமிஷம் பாருங்க, இப்ப காட்டுங்க. அதுல ஒரு தூதன் தான் இது. எசேக்கியேல் 1:15 இதுல இருந்து 21 இப்படி இருக்கலாம் என்று மனிதனோட கற்பனை. ஒரு தூதனுடைய லுக்கு. அப்படியாக பல தூதர்கள் பல ரூபத்தில் இருக்கிறார்கள். சேருபியர்கள் இதான் சேராஃபிம், இப்படிதான் இருப்பாருன்னு சொல்றாங்க. பாருங்க, சிறகத்திறந்து அநேக கண்கள். அதாவது 2 சிறகால பாருங்க, 2 சிறகால அவர்கள் கால்களை மூடி, 2 சிறகால முகத்தை மூடி. அப்ப இதெல்லாம் தரிசனம். அப்ப அந்த தரிசனத்தை பார்த்தவருக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப இதோட உண்மையான ரூபம் அந்த பரலோகத்துல போகும்போது நமக்கு தெரியும். அது நமக்கு தெரியாது. சரி, அப்ப பாருங்க, இங்க பார்க்கிறோம். அந்த வசனத்துல வாசிக்கும் போது நம்ம என்ன கவனிச்சோம்? ஷினார்னு சொல்றதான ஒரு தேசம் இல்லையா? ஆமா இல்லைங்களா? ஆமா. அப்ப இந்த பாபிலோன் தொடியதான பழைய பேரு கல்தேர், மெசோபோத்தேமியா, கல்தேய பட்டணம். ஊர் என்ற தேசத்துல கல்தேய பட்டணத்திலிருந்து வந்தவர் யாரு? ஆபிரகாம் இல்லையா? அப்போ இவர்கள் வந்ததான பழைய பட்டணம் தான் ஏது? இந்த பாபிலோன். அப்ப பழைய பேரு கல்தேயரோட பட்டணம். அது மாறி அப்புறம் பாபிலோன் பட்டணம் மாறிச்சு. அப்புறம் இந்த பாபிலோன் பட்டணம் இப்போது என்ன பேருனா ஈராக். என்ன பேருப்பா? ஈராக். இந்த வரப்போகிறதான காலத்துல இந்த ஈராக்ல என்ன நடக்க போகுதுன்னா, உலகமே போய் வியாபாரம் செய்யக்கூடியதான அளவுக்கு ஈராக்கு மாறப்போகுது. ஒரு பெரிய மால் ஒன்று எங்க வரப்போகுது தெரியுமா? ஈராக்ல வரப்போகுது. அங்க ஏன் அந்த மால் வருதுன்னா, அங்க எல்லாமே உங்களுக்கு வாங்கலாம். உப்புல இருந்து ஒரு மனுஷனுடையதான உடலுக்கு தேவையான உறுப்புகளை கூட, ஹார்ட், கிட்னி, லிவர், அது கூட அங்க நம்மலாம் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு தேசமாக அந்த ஈரான் மாறப்போகுது. இது வருங்கால தீர்க்க தரிசனம். காரணம் அதே பாபிலோன், இந்த பழைய பாபிலோன் பெரிய சரித்திரம் உண்டு, தீர்க்க தரிசனம் உண்டு. அது நம்ம போக நம்ம அதை படிக்கிறோம். இப்போ எல்லாமே சொல்லிட்ட பிறகு அப்புறமா நமக்கு நேரம் பார்த்தாது. அப்போ அதன்படினால நமக்கெல்லாம் படிப்படியாக போகலாம். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த ஷினார் தேசம். அப்போ ஷினார் தேசத்தை பற்றி நம்ம ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சீனேயர் தேசத்திலே சினேயரா தமிழ்ல சினேயர், ஓகே, இங்கிலீஷ்ல ஷினார்னு சொல்றோம். அப்ப இந்த தமிழ்ல சினேயர் தேசம். அப்ப இந்த சினேயர் தேசமாகிய
இதுதான் பழைய சீனிய தேசம், கல்தேருடையதான தேசம். அப்ப இந்த சினேர் தேசத்துக்கு ராஜாவாக காணப்பட்டது யார் என்று பாருங்க. அவன் ராஜாவாக காணப்பட்டது நிம்ரோத் என்று சொல்லுகிற மனுஷன் தான் இந்த சினேர் தேசத்துக்கு ராஜாவாக காணப்பட்டது. நம்ம வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம், அதே ஆதியாகம புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். அப்ப இந்த நிம்ரோது பூமியில பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டை, இவன் கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரன் சொல்லுகிறது அந்த காலத்துல ஒரு பலசாலியை குறித்து சொல்லுகிறதான வார்த்தை தான். அதனால இவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா பரிசுத்தமா நீதியா இருந்தாலும் அர்த்தம் கிடையாது. அதான் புரிஞ்சுக்கலாம். அப்போ இவனை பத்தி சொல்லும் போது இவன் கர்த்தருக்கு முன்பதாக பராக்கிரமமான வேட்டைக்காரனா இருந்தான்னு சொல்லும் போது அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா நடந்தவன அர்த்தம் கிடையாது. அது அந்த காலத்துல ஒரு பிரயோகம், ஒரு பிரயோகம். அதாவது தேவ பிள்ளைகள், அதாவது மனுஷகுமாரத்திகள், தேவகுமாரர்கள். இப்போ வார்த்தை பாருங்க, ஆண்கள் எல்லாம் தேவகுமாரர்களை கூப்பிட்டு பெண்களை எப்படி கூப்பிடுறாங்க? மனுஷகுமாரத்திகள் சொல்றாரு இல்லையா? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு சேர்ந்து அதுல இருந்து என்ன வந்தாங்க? பெரிய பெரிய ராட்சசர்கள் வந்தார்கள் என்று நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கணும். அப்போ அது ஒரு வார்த்தை பிரயோகம் தான். அப்ப பாருங்க, இவனை பத்தி சொல்லுது, இவன் எப்படி இருந்தா? இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன். அப்ப ஒரு வேட்டைக்காரர் இவரு. அடுத்தது, ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. சினேயர் தேசத்தில் உள்ள பாபேல், ஏராக். அப்ப பாருங்க, சினேயர் தேசத்துல என்னென்ன இருக்கு? பாபேல், ஏராக், அக்காத், கல்னே. அப்ப கல்தேரோட பட்டணம் ஆகிய கல்தேரோட பட்டணம் எங்க வருது பாருங்க? கல்னேல. அப்போ இது எந்த தேசத்துல? இது சினே தேசத்துல. அதுக்கு மறுபடியும் அந்த வசனத்தை கடைசி அந்த 8ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்காண்டி. சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏராக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்தின். அப்போ இது யார் ஆண்ட ராஜ்யம்? இது நிம்ரோத். அப்போ நிம்ரோதுக்கு சினே தேசத்துல 4 ராஜ்யம் இருந்தது. 1 பாபேல், ஏரக், அக்காத், கல்னே. அப்ப 4 ராஜ்யத்தை யார் ஆண்டாரு? நிம்ரோத் ஆண்டார். நிம்ரோதை பத்தி அதிகமா இல்ல, ஆனா நிம்ரோதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் யாகேரின் புஸ்தகம் சொல்லுகிறதான புஸ்தகம் இருக்கு. பைபிள்ல கூட அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, புக் ஆஃப் ஜாஷர். அப்போ இந்த யாகேரின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல இந்த நிம்ரோதை பத்தி பேசப்படுது. அப்புறம் மற்ற பல விதமான மெசோபத்தோமியாவின் புஸ்தகங்கள், சுருள்கள் எழுதப்பட்டிருக்கிறது நிம்ரோதை குறித்து. அப்புறம் ஏனோக்கின் புஸ்தகம், அது நீங்க இதுல வாசிக்கிறீங்க பாரு, யூதா புஸ்தகத்துல. அதுல 1000 தூதர்களோடு சொல்லி அது பரிசுத்தவான்கள் தேவன் வருகிறாருன்னு சொல்லி ஏனோக்கின் புஸ்தகத்தை அவங்க ரெஃபர் பண்றாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அப்ப அந்த ஏனோக்கு புஸ்தகத்தை பத்தி அங்க சொல்லப்படுது, அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு நிம்ரோதை பத்தி. அப்போ இப்பேற்பட்டதான பைபிள் அல்லாமல் பல புஸ்தகங்கள்ல அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு நிம்ரோதை பத்தி. அப்போ இந்த நிம்ரோது அவன் ராஜாவாக இருக்கும்போது 4 ராஜ்யங்களை அவன் ஆண்டவன். அப்போ நீங்க இந்த 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகலாம். அதை கேட்க இப்ப சொல்ற பாருங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்களா? 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படி இருக்கு இல்லையா? நம்ம பாஷை இருக்குல்ல, அதே போல அதுக்கு 5ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின். அப்ப அங்கேயும் பாஷை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் 21ஆம் வசனத்தை படிங்க. சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள், அவன் ஏபோருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கும் தம்பியுமாய் இருந்தான். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத். 31. இவர்களோ தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும். அப்ப பாஷைகளின் படி இல்லையா? அங்கே பாஷைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 இடத்துல இந்த ஷேம், ஹாம், ஜாஃபேத் இந்த 3 பேரும் பிரிந்து போகும்போது இந்த 3 பேர்களுக்கும் பாஷைகள் இருக்கு. புரியுதுங்களா?
3 பேருக்கோ 3 கூட்டத்திற்கோ பாஷைகள் இருக்கு. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 11ஆம் அதிகாரத்துல பாஷை பிரிக்கப்படுது, 10ஆம் அதிகாரத்துல எப்படி இவங்க பாஷைகளை பிரிஞ்சாங்க? 10ஆம் அதிகாரத்திலே பாஷைகள் இருக்கு, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மேகமுறை பைபிளை படிக்கிறீங்க தானே? நம்ம பைபிளை வெறுமையாக படிச்சு ஓடக்கூடாது. எதுக்கு இது கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் இனி அதிகமான ஞானத்தை கத்த நமக்கு தரும். பாருங்க, 11ஆம் அதிகாரத்துல தான் பாஷைகள் பிரிக்கப்படும் இல்லையா? 10ஆம் அதிகாரத்திலே பாஷைகளால் அவர் பாஷைகள் அந்தந்த பாஷைகள் கோத்திரங்கள் அவர்கள் ஜாதியாக அவர்கள் பிரிந்தார்கள் சொல்லணும். அப்ப எப்படி என்னன்னா 10ஆம் அதிகாரம் முன்னுரையாக சொல்லப்பட்டு 11ஆம் அதிகாரம் அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கு. புரியுதுங்களா? ஒன்றும் கிடையாது, கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லை. 10ஆம் அதிகாரம் சரி அவங்க சொல்லிட்டாங்க, கதையை சொல்லிட்டாங்க. ஆனா 11ஆம் அதிகாரத்துல தான் அந்த பாஷைகள் எப்படி உருவானது என்று எக்ஸ்பிளைன் பண்றாங்க. புரியுதுங்களா? 10ஆம் அதிகாரம் ஒரு முன்னரையாக சொல்லிட்டாங்க, ஒரு இன்ட்ரடக்ஷனா பேசிக்கா சொல்லி ஓடிட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு கதை காரணம் இது எதுக்கு இப்படி இந்த ஆதியாகமத்தில் இப்படி எழுதப்பட்டதுன்னு சொல்லும்போது பாருங்க, இன்னொரு வசனத்தை தர்றது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் அப்ப இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் வந்து தன் மனைவியோட சேர்ந்திருப்பான் இல்லையா? அப்ப இது எதுக்கு அந்த வாங்கணும்? இது நிமித்தம். அப்போ நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சில வார்த்தைகள் இப்படி பிரயோகப்படுகிறது பைபிள்ல. எதுக்குன்னா இது மோசையுடைய காலத்துல எழுதப்பட்டது. இது எல்லாமே வார்த்தைகளால சொல்லப்பட்டதான சுழல் தான் இது. எது? ஆதியாகமம். புரியுதுங்களா? ஆதியாகமம் முழுமையாக வார்த்தை ஓரல் ட்ரெடிஷன். அந்த காலத்துல புக்ல எழுதல, எல்லாமே சொல்லி 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 தான் பழகப்பட்டது. அப்போ இது எந்த காலத்துல இதெல்லாம் வெளியே வந்தது என்று சொல்லுவோம்? மோசையின் காலம். இப்போ ஆதியில ஆதாம் ஏவாளோடு சேர்ந்த போது அந்த சொல்லப்பட்டதான அந்த சம்பவத்தை வச்சுதான் மோசை ஜனங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. கதையை மாத்திரம் கொடுக்கல, அதோட அட்வைஸும் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு ஏன் ஆதாம் ஏவாளோடு சேர்ந்தது போல இது நிமித்தம் மோசை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அப்போ புரியுதுங்களா இப்ப எப்படி வருதுன்னு? அதே மாதிரிதான் இந்த 10ஆம் அதிகாரத்துல எதுக்கு இந்த பாஷைகள் முன்னாடியே மோசை சொல்றாரு? கன்ஃபியூஷன் இல்லையா யாருக்குமே? மோசை பெருசபர்க எழுதினாரு. அது அப்ப வார்த்தை ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுத்தாருங்களா? இல்ல இல்ல, ஆதியாகமம் எழுதப்படல. மோசை வந்த பிறகு வார்த்தைகளால அது ஓரல் ட்ரெடிஷன். இப்போ இந்த காலத்துல நீங்க ஒரு சீசன்ல உங்களுக்கு எவ்வளவு போன் நம்பர் ஞாபகம்? சொல்றதை கேளுங்க. ஒரு சீசன்ல எவ்வளவு போன் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு? நிறைய ஞாபகம் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு போன் நம்பர் ஞாபகம்? ஏன் சொல்லுங்க. அதுதான். அப்போ பழைய காலத்துல ஆதியில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சரித்திரத்தை அவங்களுக்கு நல்ல மெமரியில இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நம்ம தான் அந்த பழக்கத்தை வைக்கிறது. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா அவன் டெய்லி காலையிலயும் மாலையில, அதனாலதான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிறவன் மனுஷன் பாக்கியவன். காலையிலும் மாலையிலும் அவங்க வீட்டுல தகப்பனும் பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து பைபிளை டிஸ்கஸ் பண்ணுவோம், வேதாந்தத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க ஒருவேளை ஸ்கூல்ல போய் படிக்கலன்னு அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? பைபிளை டிஸ்கஸ் பண்ணியே பண்ணணும், அந்த கதையை சொல்லணும். அப்போதான் தலைமுறையாக அவர்கள் அதை என்ன பண்ண முடியும்? சுமந்துகிட்டு சொல்ல முடியும். ஆதியாகமம் ஒருபோதும் கைகளால் எழுதப்படலை. அதனாலதான் நீங்க வந்து பார்க்கும்போது கர்த்தர் என்று பாக்குறீங்க, தேவன் என்றும் பாருங்க. ஒரே மனுஷன் எழுதுனா வார்த்தை இருக்க பல வார்த்தைகள். அப்போ இவர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது வேத ஞானி ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த 1 முதல் 5ஆம் அதிகாரம் வரையிலும் ஆதாமுடையதான ஆதாம் எழுதினது என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது மோசையால் நோவாவால் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சந்ததிகளாக எழுதி கொண்டு வந்தார்கள். அதாவது அவர்கள் தலைமுறையாக இது சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதாக சரித்திரம் ஒரு பக்கத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆராய்ச்சி ஒரு பக்கத்துல இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? 5 புத்தகத்தை எழுதினார். ஆனா ஆல்ரெடி ஆதியாகமம் இருக்கு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்.
அது எப்படி எக்ஸிஸ்டிங்னா பேச்சால, ரைட்டிங் இல்ல. இப்போ நீங்க பாருங்க, இப்படி முப்பாட்டனுடைய பாடல்கள் எப்படி இருக்குதுன்னா பாட்டுகளா தான் இருக்கு இல்லீங்களா, பாட்டுகளா இருக்கு. அப்போ அது பாட்டுகளா பாடி பாடி வந்தாங்க, காரணம் ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லி. அது போக 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 என்ன பண்ணாங்க, அதை ரைட்டிங்ல கொண்டு வந்தாங்க. காரணம் அது பழைய ஆட்கள் அது மறித்து போகும்போது அடுத்த தலைமுறை அது என்னது விற்கிறதுக்கு இல்லை, அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணாங்களோ அது கொண்டு வந்தாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும், ஆண்டவர் டெக்னாலஜி யூஸ் பண்ணாரு. ஆண்டவரும் எந்தெந்த சமூக சந்தர்ப்பத்துல சமூகங்கள் எப்படி வளர்ந்ததோ அதே போல டெக்னாலஜி ஆண்டவர் யூஸ் பண்ணார். எப்படி நீங்க உதாரணம் சொல்றேன், மோசையுடைய அதாவது எகிப்துடைய காலத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது எல்லாமே அதாவது பாறையில கொத்தி எழுதணும், இல்லைன்னா வந்துட்டு களிமண்ணில் பிளேட் ஒரு பிளேட் மாதிரி பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க, எழுதி காய வச்சு இது சுமந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ எகிப்தியர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இது இல்லைங்களா, இந்த நாணல் இது இல்லைங்களா, நாணலை வச்சு அவன் பேப்பரை கண்டுபிடிச்சான் அந்த காலத்தில். யாரு? எகிப்தியர். அவன் நாணலை வச்சு பேப்பரை கண்டுபிடிச்சது என்ன பண்ணான், அவன் எழுதுனது எல்லாமே என்ன பண்ணாங்க, இந்த பேப்பர்ல எழுதி வச்சான். காரணம் சுமந்து கொண்டு போகிறது ரொம்ப ஈஸி. தோல்ல எழுதுறதை விட ரொம்ப பேப்பர் ரொம்ப ஈஸி எழுதி கொண்டு போறது. இப்போ டெக்னாலஜி எப்படி மாறுது, ஆண்டவர் அதை பயன்படுத்துறார். மெசொப்பொத்தாமியில இருந்து எதுக்கு ஆபிரகாம கர்த்தர் கொண்டு வந்தார்னா அதான் நம்ம படிக்க போறோம், அதுதான் நம்ம தியானிக்க போறோம். இப்போ பாருங்க, இந்த நிம்ரோது தேவனுக்கு முன்பதாக வல்லவன். அப்போ அவனுக்கு 4 ராஜ்யம், அந்த 4 ராஜ்யத்துல தான் இந்த சினார் தேசம். அப்போ இந்த சினார் தேசத்துல பார்க்கிறோம், இதுதான் மெசொப்பொத்தாமியா. பழைய மெசொப்பொத்தாமியா இப்படிதான் இருந்திருக்கோன்னு அவங்க அந்த மாதிரி கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சார்கள். இப்படி இருந்திருக்கலாம்னு ஒரு யுகத்துல அவங்க என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கும். அவ பாருங்க, 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் பாஷைகள் அவர்கள் பிரிக்கப்பட்டது. ஏன் பாஷைகள் பிரிக்கப்பட்டது நம்ம தியானிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தியானிக்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அப்ப பூமி எங்கும் ஒரே பாஷை. அப்ப நான் அதுதான் சொன்னேன், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. யாராவது உங்களை நாளைக்கு கன்ஃபியூஸ் கேள்வி வந்து கேட்டா, ஏன் 10ஆம் அதிகாரத்திலே பாஷைகள் வந்துச்சு, எப்படி நீங்க 11ஆம் அதிகாரத்துல பாஷைகள் சொல்லுவீங்கன்னு நீங்க பைபிள் போயின்னு சொன்னா அவனுக்கு விளக்கொழி சொல்றதுக்காக தான் உங்களுக்கு இதை கற்றுக்கணும். பாருங்க பாருங்க 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சு. இப்போ முழு பூமியும் ஒரே மொழியை பேசிட்டு இருந்தது. எந்த மொழி பேசினாங்க, எந்த மொழி பேசினாங்க தெரியுமா? எந்த மொழி பேசினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நமக்கு யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரு கெஸ் இருக்கு. அதாவது இப்படி கெஸ் பண்றாங்க, ஒருவேளை அது எபிரேய பாஷை இருக்கலாம், ஆதாம் பேசினது எபிரேய பாஷை இருக்கலாம் என்று ஒரு கெஸ். எப்படி கெஸ்னா பாருங்க, ஆபிரகாம் பேசினது எபிரேயம், ஆபிரகாமுடையதான தகப்பன்மார்கள் பேசினது ஷேம், ஷேமின் வரலாறு பேசினது எபிரேயம். ஷேமினுக்கு தகப்பனாக இருந்த ஆளு நோவா, நோவா பேசினது எபிரேய மொழியா இருக்கலாம். அது ஷேமினுடைய தகப்பனாகிய நோவா பேசினது எபிரேய மொழியா இருக்கலாம். நோவா ஆதாமுக்கு கனெக்ட் ஆகுது இல்லையா, ஆதாமுக்கு கனெக்ட் ஆகுது, ஒருவேளை எபிரேய மொழியா இருக்கலாம் என்றதான ஒரு கற்பனை தான். இது 100% நமக்கு சொல்ல முடியும். இது ஒரு யூகம், ஜஸ்ட் ஒரு கெஸ். அப்போ பாருங்க, ஹீப்ருவா இருக்கலாம் ஒரு கெஸ் தான், ஆனாலும் நமக்கு ஆதாரமா சொல்ல முடியும். பாருங்க 70, அதாவது பூமி எங்கும் ஒரே பாஷையா இருந்தது. 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில், ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணி எங்க வராங்க, சினார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்ப சினார் தேசத்தின் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்போ இங்க பாருங்க, இப்ப இருக்கிற ஒரு இது ஆப்பிரிக்காரங்க எல்லாம் அதிகமா கிளைம் பண்றது என்னன்னு தெரியுமா? பைபிள்ல முதல் மனுஷன் யாரு? கருப்பான ஆளு. பைபிள்ல முதல் மனுஷன், காரணம் அவனை சிருஷ்டித்தது எங்க? மண்டையில இல்லைங்க, அவனை சிருஷ்டிச்சு வச்சது எங்க? ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா மேலதான் இருக்கு, அந்த பகுதியில் தான் அவனை வச்சாங்க. அதனால எல்லாம் முதல் மனுஷன் எப்பேற்பட்டவன்? கருப்பு. இயேசுவே கருப்புன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு தெரியுங்களா? இயேசுவே கருப்புன்னு சொல்ற ஒரு கூட்டம், பிளாக் ஜீசஸ். அப்படி ஒரு பெரிய தர்க்கம் நடக்குது. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்ப பாருங்க, இவங்க சினார் தேசத்துல வந்து அங்க பூமி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அடுத்து இவங்களும் பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க வாசிங்க. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர். அப்போ அவ்வளவு நாள் கண்டுபிடிக்காத ஒரு அறிவு அவனுக்கு. அப்போ என்ன, ஒரு கருவியை கண்டுபிடிக்கணும், செங்கல் அறக்கலாம்.
அப்புறம் என்ன பண்ணலாம், நமக்கு அதை சுட்டு கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவங்களுக்கு இருந்தது. அப்போ சாந்துக்கு பதிலாக என்னது? நிலக்கீல. கீழ ஆமா கீழும். அப்போ எதுக்கு கீழ் அங்க இருக்குன்னா நிறைய கீழ் குழிகள் அந்த தேசத்துல இருந்தது. கீழ் குழிகள் நிறைய தேசத்துல அந்த தேசத்துல இருந்தது. உதாரணமாக பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் கூட நமக்கு பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பத்தாம் வசனமா? ஆமா 10ஆம் வசனம் படிங்க. அந்த சீத்திம் பள்ளத்தாக்கு எங்கிலும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமோரா. அப்ப நிறைய கீழ் குழிகள் அங்க இருந்துச்சு. அப்ப நிறைய கீழ் குழி அந்த பகுதியில இருந்துச்சு, ஸ்லைம் பிட். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு சிமெண்ட் மாதிரி என்ன பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணாங்க. அப்போ கல்லை விட கல் ரொம்ப கஷ்டம், வெட்டி எடுக்கிறது கஷ்டம், கட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். அப்போ அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சது எது? செங்கலை அறுத்து சிமெண்ட்டுக்கு பதில் சிமெண்ட்டாக கீழே எடுத்து பயன்படுத்தி அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பில்டிங்களை எங்கே கட்டினாங்க? கட்டினாங்க, ஒரு கோபுரத்தை கட்டலாம். அப்ப அந்த கோபுரத்தை பேர் என்ன? படிங்க தொடர்ந்து படிக்கலாம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு. அவ பாருங்க, அடுத்து சொல்றான், பூமியில நம்ம சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு சிகரத்தை நமக்கு கட்டலாம். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுப்புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்ப பாருங்க, இவர்களை பத்தி சொல்றாரு, இந்த மனுஷர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு பேர் உண்டாகும்படி வானம் அளவும் ஒரு கோபுரத்தை நம்ம என்ன செய்யலாம்? கட்டுவோம். ஏன் நம்ம அங்க இங்கெல்லாம் பிரிஞ்சு போகணும்? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம். அப்போ இந்த மனுஷன் இது கட்டத்தை பார்த்து ஆண்டவரே வந்து என்ன பண்றாரு? இறங்கி வந்து பாக்குறாரு. இறங்கி வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்ப கர்த்தருடைய பிளான் என்ன தெரியுமா? இவனால ஒரே மொழி பேசணும். இவங்கெல்லாம் ஒரே மொழி பேசுறது தொட்டு இவங்களை எப்படி நிறுத்த பார்த்தாலும் என்ன செய்யாது, இவங்க நிற்க மாட்டான். ஆனபடியால ஒரே காரியத்தை பண்ணலாம், பாஷையை மாத்திடும். யார் சொல்றாரு? கர்த்தருடைய பிளான். அவ கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த பாஷையை பிரித்து விட்டார். சரித்திரம் சொல்றது, ஆராய்ச்சி சொல்கிறது 72 பாஷைகளை அன்னைக்கு ஆண்டவர் உண்டாக்கினார். 72 பாஷை. இன்னைக்கு அநேக ஆயிரக்கணக்கான பாஷைகள் தேசத்துல உண்டு. இந்தியாவிலே 1400 பாஷைகள் மேல இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல வெறும் 72ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பலாயிரக்கணக்கான பாஷைகள் நம்முடையதான பட்டணத்திலேயே பல வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, ஆக்சென்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு, பாஷை வித்தியாசம் இருக்கு. சரி பாருங்க, 72 பாஷைகளை கர்த்தர் நான் உண்டாக்கணும். அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், எதுக்கு கர்த்தர் பாவேல பாஷையை பிரித்தான்? மனுஷன் ஒற்றுமை இருக்கிறது நல்லது தானே? அவனே கர்த்தர் எதுக்கு அந்த டைம்ல துரத்துறாரு? நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இல்லைங்களா? அப்போ கேள்வி பதில், கர்த்தர் ஆதாம் இடத்துல சொன்னது, நீ பூமி எங்கும் போய் பழகி பிறகு நிரப்புன்னு தான் சொல்றாரு. இவனை ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு கர்த்தர் யாருக்கிட்ட என்ன சொல்ல அதிகாரம் சொல்ல, ஒரே இடத்துல கூடுவதற்கோ இருப்பதற்கோ கர்த்தர் சொல்லல. அதனாலதான் எதுக்கு இல்லை அப்படின்னா, ஒரு சின்ன பூமி போதே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கி இந்த மனுஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுது, ஒரே பக்கத்துல இருக்கலாம் ஒண்ணு. இதே மாதிரிதான் ஒருத்தர் சொல்றான், நாம் என்ன போவோம், நாம் ஏறுவோம் இல்லையா, அவருக்கு மேல அவர் சிங்காசனத்தை கட்டுவோம். லூசிபர் சொல்ற அதே வார்த்தையை இப்ப இதே ஆட்களும் சொல்றார்கள். எந்த அதிகாரம் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் பாருங்க, அங்க வாசிங்க.
13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளிவிட்டு போனாய். இப்ப பாருங்க, இவன் சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்கே என்னுடையதான சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், அவ உயர்த்துவேன் அப்படி சொல்றாரு. அதே மாதிரி இங்க பாருங்க ஜனங்கள், வாருங்கள் நாம் என்ன செய்கிறோம். 4ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க முதக்கா. பின்னும் அவர் 4ஆம் வசனம் 4 பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு, அப்ப சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தின் அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். அப்போ முதல்ல இவனுக்கு பேர் உண்டாகும்படியாக என்ன செய்யறாங்க, இதை கட்டுறாங்க. கர்த்தர் வயதாமத்துல கர்த்தருடைய மகிமைக்கு விரோதமாக, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக நாம் என்ன செய்தாலும் கர்த்தர் அதை அதம் பண்ணி போடுறாங்க. புரியுதுங்களா? நம்முடைய பேருக்கோ பெருமைக்கோ புகழுக்கோ எதுவுமே செய்யக்கூடாது. காரணம் அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவரே சொல்றார். அப்ப அந்த எரிச்சல் உள்ள தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, எல்லா கனமும் மகிமையும் புகழும் அவருக்கு தான் சொல்லும். ஆனா இந்த மனுஷர்கள் என்ன சொல்றாங்க, நமக்கு வேணும் இந்த பேர். ரெண்டாவது, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். பிரச்சனை என்ன தெரியுமா, ஒன்னா இருக்கும்போது அநேக விதமான ப்ராப்ளம்ஸ் உண்டாகும். கர்த்தர் பூமி எங்கும் பரவி போக சொல்லும்போது, உதாரணத்துக்கு ஒரு கொரோனாவே நமக்கு பெஸ்ட் உதாரணம் சொல்லுவோம். கொரோனா வந்தப்போ என்ன சொன்னாங்க, எல்லாருக்கிட்டயா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண. இப்போ ஒரு பில்டிங்ல ஒரு ஃபிளாட்ல ஒருத்தனுக்கு கொரோனா வந்துச்சுன்னா இந்த ஃபுல் பில்டிங் என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க, இது குவாரண்டைன்ல போட்டாங்க, இல்லையா லாக்டவுன்ல போட்டாங்க. அப்போ பாருங்க, ஒரு வியாதி வந்தா பரவுது. ஒரே இடத்துல கூடி இருக்கிற தொட்டு என்ன பிரச்சனை, தண்ணீருக்கு குறையும், ஆகாரத்துக்கு குறையும், மனுஷன் என்ன செய்யறது இல்லை, போய் சுதந்திரிக்கிறது இல்லை. இன்னும் 700 கோடி ஏக்கர் பூமியில வெறுமையா கிடக்கு, பிரயோஜனப்படுத்தாம இருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன பண்றோம், மனுஷனை போய் சுதந்திரிக்க சொல்லும் போது மனுஷன் என்ன பண்றான், பட்டணங்கள் உண்டாக்கி பட்டணங்களுக்குள்ளாவே இருந்து அங்கேயே பேன் பெருகிறது மாதிரி பெருகிறது எல்லாமே, ஒரு வளர்ச்சியும் இல்லை. உதாரணம் சொல்ல போனா, இப்போ பாருங்க, நம்முடையதான ஊர்ல இருக்கிறதான சூழ்நிலை பாருங்க. மார்த்தளியில இடமே கிடையாது, இல்லையா? மார்த்தளியில் இடமே கிடையாது. மார்த்தளில் இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் மூடிட்டான். மருத்தூர் ஏரியா மூடியாச்சு, இல்லையா? அது மாதிரி என்ன பண்றாங்க, பிளாட்டுகளை கட்டி 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 பில்டிங்கை கட்டி ஃபுல்லாக பில்டிங் ஏறி கம்பெனிங்க வந்து மார்த்தளியில் என்ன இல்லை, என்ன குறையில்லை, டிராஃபிக்கு குறைவில்லை, மனுஷனுடைய நடமாட்டத்துக்கு குறைவில்லை. அந்த மாதிரி ரஷ் அந்த இடத்துல ஏன்? ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் அந்தாண்டு தள்ளி போய் அந்த கேஜிஎஃப் கோளாறு அந்தாண்டு நிறைய இருக்கு இடம், போக போக அதை அது டெவலப் ஆகும். ஆனா என்ன பண்றான், ஒரே பகுதி, ஒரே கான்சென்ட்ரேஷன். அப்போ என்ன பண்ணுறது, அந்த பகுதியில் நீங்க போய் பார்த்துங்க, மார்த்தள்ளி பகுதியில் ஒரு சூடு இருக்குல்ல, இடையிடங்கள் நல்ல வெப்பம் இருக்கு. ஏன்னா அங்க விடுற அந்த ஏசியுடைய வெப்பம், அந்த ஏர் கலர் பொல்யூஷன், அவ்வளோ வண்டி போகிற பொல்யூஷன். அப்போ எல்லாமே என்ன செய்யுது, அந்த இயற்கை, அந்த பகுதியில் இருக்க இயற்கை எதை பண்ணுது, அது நாசம் பண்ணுது. மனுஷனுக்கு அது என்னது இருக்கு, அது நிமித்தமாக ஆபத்துங்க. அதனால தான் கிராமங்களில் இந்த காலத்தில் பாரும்போது மனுஷர்கள் அதிகமாக கிராமங்களில் போய் தராங்க. ஏன்னா நல்ல காற்று சுவாசிக்கலாம், நல்லா வாழலாம், நல்ல பலனோடு இருக்கலாம். பட்டணத்தில் இருக்கிறவங்க வாழ்றதை விட கிராமத்தில் இருக்கிறவங்க தீர்காயுசோட வாழ்றாங்க. இப்போ பாருங்க, இங்க சொல்லுகிறது, இந்த மனுஷனை கர்த்தர் போய் எங்கு நிரப்ப சொல்லும்போது, பூமி எங்கு நிரப்புன்னு சொல்லும்போது இந்த மனுஷன் என்ன செய்யறான், நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணு கூடி ஒரு பகுதியில் இருக்கலாம். ஏன்? இவன் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யல, நம்பல. அதான் பிரச்சனையே. கர்த்தருடைய வார்த்தையை நம்பாம அவர்கள் சுய இச்சையின்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள், நடக்க ஆரம்பிச்ச போது கர்த்தருக்கு எரிச்சல். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புகின்றார். அடுத்தது
அதை கீழ்ப்படுத்தி அதை கீழ்ப்படுத்தணும்ன்ற. அப்போ பூமியை இவன் நிரப்பணும். ரெண்டாவது அந்த பூமி என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். பூமி உனக்கு சாதகமாக அந்த பூமியை மாத்தணும் தான் அர்த்தம். போன உடனே பூமி எல்லா இடத்துலயும் விளைச்சல் கொடுக்குமா? அப்ப என்ன பண்ணாத, அதை பண்படுத்தணும், அதை சரிப்படுத்த, தண்ணி பாய்ச்சணும், எல்லாத்தையும் செய்யணும். தண்ணி இல்லாத இடத்துல என்ன பண்றான் மனுஷன்? கிணற வெட்டணும் இல்லையா? கிணறோ போர்வெல்ல வெட்டணும். அப்போ பாருங்க, பூமியை அதை கீழ்ப்படுத்தணும். கர்த்தர் கொடுத்துருக்குறது அதுதான். பூமியை வாசம் பண்ணாலும் சும்மா நம்ம வாசம் பண்ணுறது இல்லாம யூ ஷுட் மேக் இட் ஃபார் யோர் செல்ஃப். உனக்கு கன்வீனியன்ட்டா மாத்தணும் தான் கர்த்தர் ஆதியில சொல்லிட்டாரு. அதனால தான் ஆதாம எங்க வச்சாரு? தோட்டத்துல வச்சாரு. எல்லாமே இருந்துச்சு. தோட்டத்துல இருந்து வெளியே போன உடனே அவர்கிட்ட என்ன சொல்றாரு? உன் வேர்வையில நீ சாப்பிடணும். அப்ப தோட்டத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, வேர்வை இல்லை, நல்லா கூலா ஏசியில இருந்தாரு. வெளியே வந்த போது கஷ்டப்பட வேண்டியதாய் சூழ்நிலை. அப்ப பாருங்க, கர்த்தர் மனுஷனுக்கிட்ட சொன்னது, நீ போய் பூமியை பண்படுத்தணும், ரெண்டாவது உன்னை கீழ்படுத்தணும், அது உனக்காக சாதகமாக மாற்றிக்கொள்ளணும். ஆனா மனுஷனுக்கு என்ன இல்லை விருப்பம்? பழகி பெறுவதற்கோ பூமி நிரப்புவதற்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன செய்கிறார் கர்த்தர்? ஒன்றும் பண்ணலை, அடிக்கல, எத்தனை பேரையும் சாகடிக்கல, எந்த வாதி அனுப்பல, ஒரே காரியத்தை மாத்தினார், பாஷையை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டார். இந்த இவன் பேசுறது அவனுக்கும் புரியல, அவங்க பேசுறது இவங்களுக்கும் புரியல. எவ்வளோ பெரிய குழப்பம். முழு குழப்பத்தோட என்ன பண்றாங்க ஜனங்கள்? இப்போது பாபேல் கோபுரத்தை கட்டிடணும். பாபேல் பேர் அர்த்தமே என்ன? கன்ஃபியூஷன். கன்ஃபியூஷனுக்கு தமிழ்ல என்ன? குழப்பம் இல்லையா? குழப்பம். அப்போ பாபேல் இது கட்டல, இது சும்மா ஒரு போட்டோகிராஃப் மாதிரி கட்டினா, அவ்வளோ கட்டின மாதிரி கட்டியிருக்காங்க, அவ்வளோதான் கட்டல. இவன் கட்டியிருக்கிறான். அப்போ அதுக்கு முன்னாடி குழப்பத்தினால என்ன செய்யாச்சு? விட்டு ஓடி போயாச்சு. பாருங்க, ஒரு பூமி அதிர்ச்சி வந்தா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளாட்டுக்காரனுடைய நிலைமை என்ன? ஒண்ணுமே கிடையாது. கேரளாவில் நீங்க எல்லாம் பார்த்த 2018 வருஷத்துல பெரிதான ஒரு புயல். இந்த புயல் வந்து வெள்ளப்பக்கம் வந்த உடனே ஒரு பெரிய பில்டிங்கே தண்ணியால என்ன பண்ணிடுச்சு? மாறி போயிடுச்சு. மலையே உருண்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா? இவன் கட்டுற அந்த ஏரியெல்லாம், சென்னையில் ஒரு பெரிய பெருமழை வந்தது, எல்லா சேரிகளையும் மூடி பில்டிங்கை கட்டி கடைசியில் தண்ணி எங்கே இருக்குது அதே இடத்துல தான் வரும். எல்லாரும் தண்ணியில் மெதுங்கிறான், உயிருக்காக கதறான். இப்போ பாருங்க, மனுஷன் கூடி இருந்து 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 இயற்கைக்கு விரோதமாக மனுஷன் செயல்படுகிறது இல்லாமல் இயற்கைக்கு சாதகமாக மனுஷன் வாழுகிறது. அதனால தான் நம்ம பார்க்கிறோம் இயற்கையில் சிற்றின்பங்கள் உண்டாகிறது காரணம் அது. சுனாமி வர்றதுக்கான காரணம் அது. சுனாமி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் இவனுங்க என்ன பண்ணுறாங்க? பாம்பை டெஸ்ட் பண்ணும், நியூக்ளியர் அணுதாயத்தை உண்டாக்கி டெஸ்ட் பண்ணுறாங்க. எங்கே போடுறாங்க அந்த அணுதாயத்தை? எங்கே போடுறாங்க? சொல்ல பிளேஸ் எங்கே போடுறாங்க? நியூக்ளியர் டெஸ்ட் எங்கே நடக்குது? கடலில் நடக்குது. அப்போ கடலில் நடக்கும்போது கடல் என்ன சம்பவிக்கிறது? அவ்வளோ பெரிய பாம்பு, ஹிரோஷிமா நாகசாக்கி ஒரு ஆட்ட பாம்பு போட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த பட்டணம். இப்பேற்பட்ட ஒரு பாம்பை கடலில் போடும்போது என்ன உண்டாகுது? ப்ராப்ளம் உண்டாக்குது. அதான் இமீடியட்லி அதை காட்டல, போக 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 அதிலிருந்து ஆபத்துகள் உண்டானது. சுனாமி வந்துச்சு. இதுவரையிலும் பார்க்காத பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? மனுஷன் தான் கெடுத்து வைக்கிற தவிர ஆண்டவர் எதுவுமே எதுவும் செய்யல. எந்த இயற்கையை நமக்கு எடுக்கல, எல்லாம் மனுஷன் பண்றதான கூத்து. பாருங்க என்ன சம்பவிச்சது. இந்த பகுதியை கர்த்தர் என்ன செய்தார்? பாஷைகளாக கர்த்தர் என்ன செய்தார்? பிரித்து விட்டார். அப்ப பாஷையா பிரித்து விட்டு இப்ப கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? ஒரு சந்ததியை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும். நோவாவுடையதான 3 பிள்ளைகள் கர்த்தர் ஒரு ஜாதியை மாத்திரம் விசேஷமா தெரிந்து விடுகிறார். ஷேமின் வம்சத்திலிருந்து நோவாவிலிருந்து 10ஆம் தலைமுறையாகிய ஆபிரகாம். ஆமென். அப்ப இந்த ஆபிரகாம் எங்கிருந்து வராரு? 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆனான் தன் ஜென்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தின் பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். அப்போ இந்த ஹாரான் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய அண்ணன் தான் ஹாரான். தேராவுக்கு 3 பிள்ளைகள். ஒன்னு யாரு? ஹாரான், ஆபிரகாம், ஆஹோ. அப்போ நீங்க எப்படி இது கணக்கு போட, அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு சொன்ன இப்ப கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. மூத்த மகன் தான் யாரு? ஹாரான். இந்த ஹாரான் என்ன செய்யறாரு? அவனுடைய ஜென்ம பூமியாக ஊர் என்றது கல்தேயருடைய பட்டணத்துல மரித்து போகும். அப்ப இந்த மரித்து போகும்போது தேரா என்ன செய்யறாரு? இந்த கல்தேய தேசத்திலே தங்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு,
ஆபிரகாம் இடத்துல நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆனா இந்த ஆபிரகாம் என்ன செய்யற, தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு ஆரா நீங்க செத்து போயிட்டாரு இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்யற, அப்பாவே என்ன பண்ணிட்டாரு, அதே இடத்துல அவருக்கு போயாச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, இப்ப அப்பாவும் இல்லை அண்ணனும் கிடையாது, இனி சுதந்திரம் ஆயிடுச்சு ஆபிரகாம். ஆபிரகாம் இப்போது கர்த்தருடைய வார்த்தையை தேடி கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போனோம். அப்ப பாருங்க, இந்த கல்தேருடையதான பட்டணம் இந்த மெசொப்பொத்தேமியா தேசம் மிகவும் முக்கியமான ஒரு தேசம். ஏன் முக்கியமான தேசம்? இந்த தேசத்துல எல்லா விதமான கலாச்சாரங்கள், ஆதி கலாச்சாரங்கள் இந்த தேசத்துல இருந்தது. பாருங்க, நம்முடையதான கலாச்சாரத்துல நம்முடையதான முற்பிதாக்கள் என்ன சொன்ன, என்ன பண்டாற்ற முறை என்னங்கிறது, ஒரு பொருளை கொடுத்து பண்ட மாற்றது இல்லையா, பண்ட மாற்றுறதுதான முறை, அதாவது பார்ட்டர் சிஸ்டம். அதாவது இப்ப நான் என்ன பண்றேன், நான் ஒரு பொருளை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு சமமான ஒரு பொருளை எனக்கு கொடுக்கணும். அதாவது ஒரு பண்டாற்று முறை. அப்போ காசு இப்ப சமீபத்தில் தான் மாறுது இதெல்லாம். இப்போ பாருங்க, இந்த பண்ட மாற்று முறை பழைய காலத்துல இருந்ததான ஒரு கலாச்சாரம். ஆனா இந்த ஆபிரகாமுடைய காலத்துலதான், இந்த மெசொப்பொத்தேமியா தேசத்துலதான் அவர்கள் என்ன செய்தார்கள், நாணயங்களை கண்டுபிடித்தார்கள். என்ன கண்டுபிடிச்சாங்க? நாணயம். அதனாலதான் சொன்னேன், பைபிள்ல கர்த்தர் அந்த காலத்துல டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணாரு, மாடர்ன் கருவிகளை யூஸ் பண்ணாரு. இப்போ பாருங்க, நம்ம ஒருபோது அதை தள்ளக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆராதனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது ஒரே போது இருக்கணும். ஆனா கர்த்தருக்கு நம்ம எதெல்லாம் பிரயோஜனப்படுத்த பிரயோஜனப்படும். இப்போ பாருங்க, இந்த மெசொப்பொத்தேமியா தேசம் மற்ற தேசங்களை பார்க்கலும் ஒரு வளர்ச்சி மிகுந்ததான ஒரு தேசமாக காணப்படும். அவர்கள் என்ன செய்தார்கள், நாணயங்களை கண்டுபிடித்தார்கள். காரணம், அப்போ ஒரு பொருளை கொடுக்கும்போது நாணயங்களை கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, ஆபிரகாமுடைய சொத்து பூமி கூட தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். அவர் என்ன செய்தார், தனக்கு இருந்ததான எல்லாவற்றிலிருந்தும் யாருக்கு என்ன கொடுத்தாரு, தசமபாகத்தை கொடுத்தார். இப்ப தசமபாகத்தை கொடுக்கும்போது அவர் எப்படி கொடுக்கிறாரு, அவர் எப்படி கொடுத்தாரு, அவனுக்கு இருந்தது எல்லாவற்றிலும் ஆடு மாடு மிருகங்கள் பொண்ணு பொருள் எல்லாவற்றிலும் என்ன செய்யலாம், அவன் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மல்கிசேதேக்குக்கு அவன் தசமபாகமாக கொடுத்தான். அப்ப பாருங்க, இந்த ஆபிரகாமுடையதான வளர்ச்சி, இந்த மெசொப்பொத்தேமியா தேசத்துல இருந்து ஆபிரகாம் வரும்போது ஒரு ஒதுமே தெரியாத அறிவில்லாத ஒருத்தனை கர்த்தர் என்ன செய்யல, கூப்பிட்டு வரல. ஒரு ஞானம் உள்ளவனை தான் கூப்பிட்டு வரல. ஒரு கதை ஒண்ணு இருக்கு, உண்மையான கதை கிடையாது, ஒரு கதை, ஒரு கற்பனை கதை இருக்கலாம், ஏதோ யாரோ சொன்ன ஒரு கதை தான். ஆபிரகாம் உடைய அப்பா தேரா ஒரு விக்கிரக வியாபாரி, விக்கிரகங்களை உண்டாக்கி வியாபாரம் செய்கிறதான ஒரு ஆளா இருந்தாரு தேரா. குடும்ப ஃபேமிலி பிசினஸ் என்னன்னா விக்கிரகங்களை உண்டாக்குறது, விற்கிறது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த காலத்துல ஆபிரகாமுடைய அப்பாவுடைய காலத்துல ஆபிரகாம் எல்லாம் பண்ண கப்பல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களா விக்கிரகங்கள். இப்போ ஒரு நாள் ஆபிரகாம் என்ன செய்தது, இதெல்லாம் செஞ்சாலும் ஆபிரகாமுக்கு இந்த விக்கிரகங்கள் மேல என்ன இல்லை, நம்பிக்கை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாத நிமித்தமாக இந்த கடவுள்களால நான் அநேக நாள்ல நாங்கெல்லாம் விக்கிரகங்களை செய்கிறோம், வியாபாரம் பண்றோம், எல்லாமே செய்தும் கூட இந்த கடவுள்கள் எதுவுமே எனக்கு ஒரு வம்சத்தை உருவாக்கலையே என்று சொல்றதான ஒரு கவலை யாருக்கு இருந்ததுக்கோ ஆபிரகாமுக்கு இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணார் ஆபிரகாம், அவங்க அப்பாவும் சகோதரங்கள் இல்லாத நேரத்துல இந்த விக்கிரகங்கள் எல்லாம் இருந்த அறைக்குள்ள போய் எல்லா விக்கிரகங்களும் என்ன பண்ணாரு, அடிச்சு உடைச்சிட்டு அவரு அப்பா வந்து கொஞ்சம் எல்லாம் சமயம் முடிச்சுட்டு வந்தப்பா வந்து கேட்டார், என்னடா ஏன் விக்கிரகங்களை உடஞ்சிச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு ஆபிரகாம் திட்டும்போது ஆபிரகாம் சொன்னாரு, தெரிலப்பா இந்த விக்கிரகங்கள்லாம் யாரா பெருசுன்னு அவனுக்குள்ளே அடிச்சு உடச்சுக்கணும். ஒருத்தன் சொன்னானா நான் பெருசுன்னு சொல்லும்போது இன்னொரு விக்கிரகம் சொல்லி நான் தான் பெருசுன்னு சொல்லி அவங்களே அடிச்சுக்கின்னு உடஞ்சி போயாச்சு, என்ன பண்றதுப்பான்னு சொல்லி அப்படி ஒரு கதை ஒண்ணு இருக்கு. சரி, நமக்கு அது உண்மையாக பொய்யானதான் நமக்கு தெரியாது. ஆனாலும் பாருங்க, இந்த மெசொப்பொத்தேமியா தேசத்துல இருந்து உருவானதான மதங்கள் தான் பின்பு பல நாமங்கள்ல அது மாறின, பல நாமங்கள்ல அது மாறிக்கும். அப்படிதான் இந்து மதமும் வந்தது, அப்படிதான் பல விதமான மதங்கள் உருவாகும். எல்லாமே சோர்ஸ் எங்கிருந்து வருது, ஒரே பகுதி தான். நிம்ரோதுடைய காலத்துல இருந்து பாபேல் தேசத்துல இருந்து வந்ததான கலாச்சாரம். அப்ப நீங்க ஒரு காரியத்தை யோசிக்கணும்,
கர்த்தர் பாஷையை தான் நாசமாக்கினார் தவிர பாபேல் தேசத்தில் இருக்கிறதான இந்த கோபுரத்தை நாசமாக்கு. புரியுதுங்களா? கர்த்தர் பாஷையை தான் கன்ஃபியூஸ் பண்ணார், பாஷையை தான் குழப்பினார் தவிர இந்த பாபேல் கோபுரத்தை கர்த்தர் என்ன செய்யல, நிர்மூலமாக. அப்ப அந்த பாபேல் அப்படியே இருக்கு. அதனாலதான் பாபிலோன் தேசம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த காலத்திலேயே தொங்குற தோட்டத்தை வச்சிருந்தாங்க. என்ன தோட்டம்? தொங்குற தோட்டம், ஹேங்கிங் கார்டன் சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் ஹேங்கிங் கார்டன் கூகுள் வந்து நீங்க அடிச்சுக்கலாம். அதனாலதான் நேபுகாத்நேசர் சொல்றது, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அப்போ பாருங்க, இந்த பாபிலோன் மகா பாபிலோனா மாறுறது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கலாச்சாரம், அவருடைய கல்வி, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு. அந்த காலத்திலேயே எல்லா தேசங்களை பார்க்கிலும் முன்னேற்றத்தில் இருந்ததான ஒரு தேசம் தான் இது பாபிலோன் தேசம், மெசொப்பொத்தாமியா தேசம். அதுக்கு பின்பு தான் போய் 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 தான் அதோடைய பேர் மாறி பாபிலோனாக மாறுது. இப்போ நீங்கள் இதோடைய பாபிலோன், பாபேல், கல்தேயருடைய பட்டணம், சினார் தேசம், இதெல்லாம் புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி இதெல்லாம் லிங்க் ஆயிடுச்சுன்னு? ஏன்னா ஒரு பேர் ஒன்றுமே பேசாமல் இப்போ புரியுதா? இப்போ புரிய கன்ஃபியூஷன் ஆகலையே, ஏதா சினாரு, ஏது இந்த கல்தேயர், எதுக்கடா பாபிலோன்னு சொல்றீங்க, கல்தேயர்னு சொல்றீங்க? நீங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. கல்தேயரும் பாபிலோன் எல்லாரும் ஒரே ஆள் தான். இப்போ நீங்க அல்சூர்காரன்னு அழைப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்க கண்ட்ரூப்புக்காரன்னு சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. காரணம் நீங்க எல்லாரும் என்ன ஆயிடுச்சு, இந்த லொக்காட்டி தான், ஒரே ஒண்ணுதான் இல்லையா? நீங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள ஒண்ணுதான். நாங்க முருகேஷ் பழத்துக்காரங்க தான் அந்நியர். பாருங்க, என்ன சொன்னா, நீங்க அல்சூர்னு சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்ட்ரூப்னு சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். அதே மாதிரி தான் இந்த சின்னார்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, கல்தேயர் பட்டணம்னு சொன்னாலும் பிரச்சனை, இதெல்லாம் ஒண்ணுதான். அப்ப நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க, இந்த தேசத்தில் ராஜ்யங்களுடையதான சரித்திரம் எப்படி இதெல்லாம் பிரிஞ்சது நீங்க 10ஆம் அதிகாரத்துல நல்லா பாருங்க. அதுல வந்து நீங்க நினைவேயை பத்தி சொல்லுங்க, மகாநகரமாகிய நினைவே. அது எப்போ வந்தது? அநேக வருஷங்களுக்கு அப்புறம் தான். ஆனா அதெல்லாம் வந்து மோசம் முன்கூட்டியே சொல்றாரு. மோசம் முன்கூட்டி சொல்றாரு. அக்கறை மோசோட காலத்துல அது மகாநகரங்கள்லாம் மாறினது. மோசம் இதை எழுதணும்னா மோசக்கு என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். மோசம் இன்னும் என்ன அறிவில்லாத மனுஷன் கிடையாது. அவரும் எகிப்துல கல்விமானார். எல்லா விதமான ஞானத்தை கற்றுக்கொண்ட மனுஷன் தான் மோசம். அதே பாருங்க, அங்க பாருங்க, இஸ்ரேல். இஸ்ரேல் யார் தெரியுமா? மிஸ்ரேமியர்கள் தான் எகிப்தியர்கள். புரியுதுங்களா? மிஸ்ரேமியர்கள் தான் இங்கிலீஷ்ல தான் ஈஜிப்ட் பேர் வந்துச்சு. அதோட ஒரிஜினல் பேர் மிஸ்ரேம். மிஸ்ரேம் மலையாளத்துல தான் கரெக்டா மிஸ்ரேம் போட்டுருக்கு, தமிழ்ல எகிப்துன்னு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரிஜினல் பேர் மிஸ்ரேம். அப்போ இப்படியாகவே பல தேசங்களுடையதான சரித்திரம். கானானியர்கள் உருவானது எப்படி, பெலிஸ்தியர்கள் உருவானது எப்படி, சீதோனியர்கள் உருவானது எப்படி, அதாவது அமோரியர்கள் உருவானது எப்படி, இவர்களுடைய எல்லாம் சரித்திரம் சொல்லப்படுகிறதான ஒரு அதிகாரம் தான் 10. அப்போ ஏறக்குற இந்திய மக்கள் யாரா இருப்பார்கள்? ஹாமுடைய சந்ததிகளாக இருப்பார்கள் என்றதான ஒரு கணிப்பு. யாருக்கும்? ஹாமின் சந்ததி. இந்திய மக்கள் எல்லாம் ஹாம் சந்ததி. காரணம் இந்த கூசுன்னு சொல்றான் கருப்பானவன். இந்த கூசுன்னு சொல்றான் கருப்பானவன். அப்போ அவன் ஆப்பிரிக்காக்காரன், இந்தியாக்காரன், இவங்களெல்லாம் என்ன பண்றான் இந்த கூட்டத்துல? நம்ம எல்லாம் ஹாமின் சந்ததிகள். அப்படி 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 நம்ம பார்த்தா சரித்திரத்துல பார்க்க, இந்த ஜாஃபேத்தின் சந்ததிகள் சொல்லும் போது மேல இந்த 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 கூட்டம் ஐரோப்பிய நாடு, அப்படி இந்த ஷேமின் சந்ததிகள் இஸ்ரேல் யூதர்கள், அந்த பக்கத்தில் அந்த மிடில் ஈஸ்டர்ன் ராஜ்யம் அரபு நாட்கள் ஆள்கள் அப்பேற்பட்டதான நபர்கள் தான் இந்த இவர்கள் எல்லாத்தையும் கணக்கு சொல்றதான ஒரு சரி. இதெல்லாம் ஒரு சரித்திரம் உங்களுக்கு எதுக்கு சொல்லலாம்? அநேக அறிவில்லாததான உங்களுக்கு தெரியாதான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க நான் நம்புறேன். பாருங்க, எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நம்முடைய பைபிள் சரித்திரபூர்வமானது என்று நிரூபிக்கும். இதெல்லாம் ஒரு சும்மா கட்டுக்கதை கிடையாது. இது சும்மா ஒரு ஸ்டோரி புக் இல்லை, உண்மையாக நடந்ததான சம்பவம். சரித்திரத்தோடு அடையாளத்தோடு இடங்களின் அடையாளத்தோடு இன்றைக்கும் இருக்கிறதான சரித்திரங்கள் ஆனப்படியான தேவஜனமே, நாம் வேதாந்தத்தை படிக்கும்போது கர்த்தர் நமக்கு அநேக ஞானத்தை தருவாராக. ஆமென். ஒரு பைபிள் வாசிக்கிற ஒருத்தர் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா?
எல்லா கல்வியும் உங்களுக்கு உண்டாகணும். நீங்கள் ஒரு டாக்டர் ஆனா டாக்டர் அளவுக்கு படிக்கணும். சரீரத்தின் நீதி, அதாவது அறிவியல் நீதி, சமூக அறிவியல், அதாவது பூமியின் காரியங்களை குறித்து எல்லாவற்றையும் படித்து நீங்கள் வேதாந்தத்தை தியானிக்கும் போது அநேக ஆழமான சத்துக்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள், அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்யணும். இனி நம்ம பார்க்கிறோம் தானியேல் புஸ்தகத்துக்கு மறுபடியும் திரும்பி வரும். காரணம், இந்த தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் என்ன பேசுகிறது? சரித்திரத்தை பேசுகிறது. எப்படி இவர்கள் வந்தார்கள், இந்த வாலிபர்களுக்கு என்ன சம்பவித்தது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ராஜாவுக்கு கிடைத்ததான ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தினுடையதான விளக்கங்கள் 7ஆம் அதிகாரம் முதல் கொண்டு 12ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் என்ன பண்றோம், ரிப்பீட்டா பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ முதல் சொப்பனத்தில் தானியேல் அது சிறிதாக விளக்கி போனாலும் அதை குறித்ததான ஆழமான விளக்கத்தை ஆவியானவர் தானியேலுக்கு 7ஆம் அதிகாரம் முதல் கொண்டு 12ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானிக்க போவோம். அப்போ நம்ம படிக்கும்போது நம்ம 2ஆம் அதிகாரத்தை ஒரு மேலோட்டமாக தான் படிச்சுக்குவோம். ஆனால் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம ஆழமாக தியானிப்போம். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த எபிரேய வாலிபர்களுக்கு இருந்ததான விசுவாசத்தை குறித்து நாம் காணோம். அவர்கள் தேவனை விட்டு கொடுக்காமல் அவர்கள் என்ன செய்தார்கள், தேவனுக்கு அந்த விக்கிரகத்துக்கு முன்பதாக தன்னை வணங்காமல் நெஞ்சபடியினால் அக்னியில போடப்பட்டார்கள். அந்த அக்னியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை காப்பாற்றினார். ஆமென். அடுத்தது 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக நேபுகாத்நேசர் இப்படிதான விழுகையை குறித்து நாம் காணோம். அவன் விழுந்து போவான் இல்லையா? 7 வருஷம் என்ன செய்யறாரு? 7 வருஷம் நேபுகாத்நேசர் என்ன பண்றாங்க? மிருகமா மாறுறான் இல்லையா? அவன் எல்லாம் பிள்ளை தின்னு மிருகமா மாறும். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பெல்ஷசார் யாரு? நேபுகாத்நேசருடையதான பேரன், மகன் இல்ல பேரன். அப்போ பேரனாகிய பெல்ஷசார் அவன் ஒரு காரியத்தை காண்கிறேன். என்ன தெரியுமா? கை வந்து மேனே கேள், அது பார்த்த உடனே ஐயாவுடைய முட்டிகள் ஒன்றோடு மோதினது. பாருங்க, யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு பயம். பயப்படும் போது தானே நம்ம மனுஷன் நடுக்கிறான். அப்போ அந்த தேவனுடைய கையை பார்த்த உடனே குடி போதில பார்க்கிறாப்ல கம்ப்ளீட் கண்ட்ரோல் போயிடுச்சு. அன்றைக்கு ராத்திரி அவன் கொல்லப்பட்டான். அடுத்ததாக பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் தானியேல் ராஜா சிங்கத்துக்கு வெளியில போடுங்க. 7ஆம் அதிகாரத்திலிருந்து தானியேலுக்கு உண்டானதான தரிசனமும் அவனுடைய உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப இதுதான் நம்முடையதான நாம் படிக்க போகிறதான காரியம். அப்ப நீங்க பார்க்க வேண்டியது 10ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்தில் தாரியேல் ராஜாவை பத்தி பேசுது. 10ஆம் அதிகாரத்தில் கோரேஸ் ராஜாவை பத்தி பேசு. அப்ப தாரியேல் ராஜா கோரேஸ் யாருன்னு வரும்போது மாமனார் மரிமன். எந்த தேசம் இது? மேதே பர்ஷியா தேசம். மேதேவின் ராஜாவாகிய தானியேல், பர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ். கோரேஸ் குறித்ததான தீர்க்கதரிசனம் பைபிள்ல ஆல்ரெடி சொல்லப்பட்டது. கோரேஸ் நல்ல மேய்ப்பன். கோரேஸ் நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? தேவாலயத்தை கட்டப் போகிறதான தீர்க்கதரிசனம். அப்ப இதெல்லாம் நமக்கு பைபிள்ல திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டதான சரித்திரங்கள். இந்த ராஜாக்களுடைய பேரெல்லாம் சரித்திரத்துல உள்ளதான பேர்கள் தான், கட்டுக்கதை இல்லை. இப்போ இந்த நேரத்தில் இதை முடிச்சுட்டு அடுத்த வாரத்திலிருந்து நாம் வேதாந்தத்தை ஆழமாக நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்போம். கட்டளை முடிச்சிருக்கிறோம். நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்ததான கர்த்தாவை அறிவிலிருந்து நாங்கள் கர்த்தாவை தந்த அறிவிலிருந்து நீ ஆழமாக கற்றுக்கொள்ள உடைய வசனத்தின் ஞானத்தை எங்களுக்கு போதித்தார். கர்த்தாவை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தின் ஞானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அதனால கர்த்தாவை வசனத்தின் அறிவை எங்களுக்கு போதித்தார். நாங்கள் ஞானவான்களாய் மாற உதவிச்சு. கர்த்தாவை பல நேரத்தில் நாங்கள் பேதைகளாக இருக்கும்போது நம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையோடு நாங்கள் கற்றுக்கொள்கிற வசனத்தின் நிமித்தமாக எங்களுக்கு ஞானியாக நீர் மாற்றுகிறீரே, அதை நாங்கள் நன்றி செலுத்துவோம். எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த கிருபைக்காக நன்றி. இன்றைய கடந்து வந்த அனைத்து தேவ பிள்ளைகளுமே விசேஷத்தை கிருபை இருப்பதாக கர்த்தாவை நாங்கள் திரும்பி செல்லும்போது நல்ல சமாதானத்தோடு திரும்பி செல்வது வச்சு எழுதி காலையில் சந்தோஷத்தோடு அதே வாரத்தில் கடந்து வர ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக சொல்கிறோம். நன்மை கிருபை தொடர்வதாக இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகோதரர்களே மறவாதே.